வெல்கம் டு வானவில் எண்ணங்கள். போன வீடியோவில் வீட்லேயே தசாங்கம் ட்ரை பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அது எப்படி வந்ததுங்கிறத உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க. ஸோ தசாங்கம்லாம் நல்லாவே காஞ்சிருந்ததுங்க. ஒரு 2-3 நாள்லேயே நல்லா காஞ்சிருந்தது. அதனால் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஜிப்லாக்கில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒன்று வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன் எப்படி இருந்ததுன்னு. போத் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருந்ததுங்க. ஸ்டார்டிங்கில் என்னென்னா, ஒரு தசாங்கம் வந்து பத்துறப்பவே அவ்வளோ நல்ல வாசமாக இருந்தது. அந்த சாம்பிராணி அப்புறம் அந்த கற்பூர வாசனை வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஸ்டார்டிங்கில் தான் இருந்ததே தவிர போக போக வந்து வரலை. அப்புறம்தான் நினச்சேன், நம்ம நெக்ஸ்ட்டு டைம் செய்யறப்ப சாம்பிராணியும் கற்பூரத்தோட அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. இது தாங்க வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து அப்சர்வ் பண்ணது. 2வது நாள் யூஸ் பண்ணுறப்பவும் இதே தாங்க. ஸ்டார்டிங்கில் மணமாக இருந்தது, அதுக்கப்புறம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் டே வந்து பாதிலேயே நின்றுச்சு தசாங்கம். போய் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது அந்த நெருப்பு வந்து மீதி பாதியில் பிடிக்கல. காரணம் என்னென்னா, நான் ஃபைன் பவுடராக அரைக்கல இல்லைங்களா, அதனால் திசுறு திசுறாக இருந்தனால பாதிலேயே நின்றுச்சு. ஸோ அடுத்த தடவை நல்லா நைஸாகவும் அரைக்கணும், சாம்பிராணி அப்புறம் கற்பூரத்தோட அளவையும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.